ஹரஹர நம பார்வதி பதஜே ஹரஹர மகாதேவ. தென்னாருடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. தேவானாம் ச ரிஷீனாம் ச குரும் காஞ்சன சந்நிபம் புத்திபூதம் திரிலோகேஷம் தம் நமாமி ப்ரஹஸ்பதிம். சுராச்சாரியாஜ வித்மகே சுரஸ்ரேஷ்டாஜ தீமஹி தன்னோ குரு பிரச்சோதயாத். அன்பார்ந்த எங்களுடைய டிவோட்டினேஷன் ப்ளஸ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு உங்களுடைய ஜோதிட ஆச்சாரியர் ஜோதிட குரு சிவஸ்ரீ டி சரவணமாணிக்க சிவாச்சாரியர், முதல்வர் காஞ்சி காமகோடி பீடம் வேத சிவ ஆகம பாடசாலை சங்கரமடம் காஞ்சிபுரம். அலைபேசி 9865098370. அடியனுடைய பணிவான வணக்கங்கள் மற்றும் ஆசீர்வாதங்கள். நாம் தற்சமயம் நமது டிவோட்டினேஷன் ப்ளஸ் தொலைக்காட்சியின் வாயிலாக காண இருக்கக்கூடிய இந்த பதிவு அப்படின்னு பார்த்தோம்னா, குரு பகவானுடைய வக்ரகதி பலாபலன்கள், வக்ர பயிற்சின்னு சொல்லலாம். அந்த வக்ரகதி பலாபலன்கள் இந்த மேஷம் முதல் மீனம் ராசி வரைக்கும் இருக்கக்கூடிய 12 ராசி நேயர்களுக்கும் என்ன நன்மைகள் தீமைகளை தரப்போகிறது அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் நாம் விரிவாக காண்கிறோம். குரு வக்ர பயிற்சின்னு சொல்லுவாங்க, நல்லா தெரிஞ்சுக்கணும். பயிற்சி அப்படின்னா ஒரு இடத்தை விட்டு மற்றொரு ராசிக்கு போகிறது தான் பயிற்சி. ஒரு இடம் பெயர்றது. இப்போ இந்த வீட்டில் இருக்கோம்னா 100 வீட்டுக்கு போகிறது தான் பயிற்சி. ஆனால் குரு பகவானை பொறுத்த வரைக்கும் இடம் மாறலை, அதே விஷபராசியில் தான் இருக்கார். வக்கரம் அப்படின்னா திரும்பிக்கிறது. அவனுக்கு வக்கர புத்திடா அப்படிலாம் சொல்கிறோமா இல்லையா? அதாவது ஆப்போசிட், நேரான புத்தி இருக்கிறவன் நேர்மையாக இருப்பான். அவனுக்கு வக்கர புத்திங்கும்போது அவனுக்கு திரும்பின புத்தி, அதாவது தாறுமாறாக இருக்கிறது, திரும்பி இருக்கிறது. அப்போது அதே வீட்டிலேயே குரு பகவான் உங்களை பார்க்காமல் திரும்பி உட்காந்துக்கிறது பேர் வக்கரம்னு பேர். அது பயிற்சின்னு சொல்ல முடியாது. நிறையா சேனல்களில் நிறையா டிவியில் பார்த்தீங்கன்னா அதை பயிற்சின்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் வக்ரம் அப்படின்னு சொல்லுவாங்க. வக்ரம்ங்கிறது வேறு, வக்ரம் தான் கரெக்டான வார்த்தை. இப்போ குரு வக்ரம் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்குறோம். அதற்கு முன்னாடி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது அப்படின்னு பார்த்தோம்னா, குரு பகவானை பற்றி தெரிஞ்சுக்கணும். நம்ம குருன்னா யார்? இப்போ நவகிரகங்கள் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். 9 கிரகங்கள். அவங்க இல்லாமல் இந்த உலகங்கள் இயங்காது. 12 ராசிகள், 9 கிரகங்கள். நமக்கெல்லாம் எப்படி சொந்த வீடு இருக்கோ அந்த மாதிரி கிரகங்களுக்கு வீடு அப்படின்னு சொல்லக்கூடியதான் இந்த 12 ராசிகளும். சிம்ம ராசி சூரிய பகவானுக்கு வீடு, கடகராசி சந்திர பகவானுக்கு வீடு, மேஷம் ரிச்சிகம் செவ்வாய் பகவானுக்கு வீடு, மிதுனம் கன்னி புத பகவானுக்கு வீடு, தனுசு மீனம் இது 2 குரு பகவானுக்கு வீடு, குருவோட வீட்டில் பிறந்தவர்கள். ரிஷபம் துலாம் சுக்கிர பகவானுடைய வீடு, மகரம் கும்பம் சனி பகவானுடைய வீடு. அப்போது 9 கிரகங்கள், 12 ராசிகள். 5 கிரகங்களுக்கு 2 வீடு, 2 10, சூரியன் 1 11, சந்திரன் 1 12. வீடுகள் முடிஞ்சது, ராசிகள் முடிஞ்சது. ராகு கேதுகளுக்கு அப்படின்னு சொந்த வீடு கிடையாது. அப்போதைக்கு பயிற்சியாக எங்கே இருக்காங்களோ அது சொந்த வீடு. இப்போ ராகு பகவானுக்கு மீனராசி சொந்த வீடு அடுத்த பயிற்சி வரைக்கும். கேது பகவானுக்கு கன்னி ராசி இப்போ சொந்த வீடு. சரியா? எதற்காக சொல்கிறேன் அப்படின்னா, நமக்கு வீடு இருக்குது அப்படிங்கிற காரணத்தினால நம்ம வாழ்நாள் முழுவதும் நம்ம எல்லாரும் வீட்டுக்குள்ளேயே யாரும் தங்கி இருக்கிறதில்ல. பல வேலைகளாக அங்கேயும் எங்கேயும் அலையிறோம், ஓடுறோம். அந்த மாதிரி இந்த கிரகங்களும் அவங்கவுங்க வீடு, இப்போ நான் சொன்னேன் அந்த 12 ராசிகள் அவங்கவுங்களுக்கு ஒரு வீடு சொன்னேன், அதிலேயே இருந்து நமக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணுவாங்கன்னு நினைக்க வேண்டாம். அவங்களும் ஒரு ராசியை விட்டு மற்றொரு ராசிக்கு போயிட்டு வந்துட்டு தான் இருப்பாங்க. அதற்கு பெயர் பயிற்சின்னு பேர். எப்படி ஒரு ராசியை விட்டு மற்றொரு ராசிக்கு போகிறதுக்கு பெயர் தான் பயிற்சி. அதே ராசியிலே இருந்தால் வக்கரம் அல்லது நேராக இருக்கிறது. இது 2 தான். இப்போ பயிற்சி ஆகிறதுல பார்த்தோம்னா, அதிகப்படியாக ஒரு கிரகத்தில் தங்கி ஒரு ராசியில் தங்கி நல்லது கெட்டது அப்படின்னு பண்ணுறது 4 கிரகங்கள் மட்டும்தான். ஃபஸ்ட்டு சூரிய பகவான் 1 மாத காலம் ஒரு ராசியில் சஞ்சரிப்பார், அப்புறம் பயிற்சி ஆகிடுவார். சூரிய பயிற்சி. சந்திர பகவான் வெறும் 2.5 நாள் மட்டும்தான், 2.5 days, அப்புறம் பயிற்சி. 2.5 நாளைக்கு பயிற்சியாக இருந்த ஒருத்தர் தான். செவ்வாய் புதன் சுக்கிரன்னா 40 நாள் 45 நாள். அதிகப்படியாக ஒரு ராசியில் தங்கி நல்லதும் கெட்டதும் நமக்கெல்லாம் தரக்கூடிய கிரகங்கள். ஃபஸ்ட்டு சனி பகவான் 2.5 ஆண்டுகள், 2.5 வருஷம் ஒரு ராசியில் தங்கி நல்லது கெட்டது அப்படிங்கிறது பண்ணுறார். அதுக்கு அடுத்தது ராகு கேது 1.5 வருஷம் ஒரு ராசியில் தங்கி நல்லது கெட்டது பண்ணுறாங்க. அப்புறம் குரு பகவான் 1 வருடம் ஒரு ராசியில் தங்கி நல்லதும் கெட்டதும் செய்வார். இது பயிற்சி விவரங்கள். எதற்காக சொல்கிறேன்னா, இந்த 9 கிரகங்களுக்கும் ஒவ்வொரு வேலைகள் உண்டு. நமக்கெல்லாம் ஒரே வீட்டிலே 5-6 பேர் இருந்தாலும் எல்லாம் ஒரே வேலையை செய்கிறது இல்லை. அவர் இதில் இருக்கார், இவர் இன்கம் டேக்ஸில் இருக்கார், அவர் கஸ்டம்ஸ் இருக்கார், போலீஸாக இருக்கார், இவர் தாசில்தார், ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு அலுவலில் இருக்கும். அந்த மாதிரி இந்த 9 கிரகங்கள் அப்படின்னு எடுத்துட்டால், சூரிய பகவானுக்கு என்ன வேலைன்னா ஆத்மகாரகன் பித்திருக்காரகன்னு பேர். நம்மளுடைய ஆத்மா ஹிருதய சம்பந்தமான நோய்கள், அரசியல், அரசாங்கம், அரசு வேலை, தகப்பனார் வழி சொத்து, தகப்பனார் உடல் நலம், இதெல்லாம் பார்த்துக்கிறது சூரியனோட வேலை. சந்திர பகவானுக்கு என்ன வேலைன்னு பார்த்தோம்னா மனோகாரகன் மாத்ருகாரகன். தாயாரை பற்றி நான் சொன்னேன், தாயார் உடல் நலம், தாயார் வழி சொத்துக்கள், தாயார் வகையான உறவுகள், மனசு, நம்மளுடைய மனோரீதியான எண்ணங்கள், செயல்கள், புத்திகள், ஒரு சைக்கார்டிக் ப்ராப்ளம் வர்றது, மனோ பயம் வர்றது, பதட்டம் வர்றது, தெளிவில்லாமல் தெரிகிறது,
சந்தோஷமாக இருக்கிறது, இதுக்கெல்லாம் சந்திரன் தான் காரணம். அவருடைய வேலை அது. செவ்வாய் பகவான் பூமிகாரகன், சகோதரகாரகன், மருத்துவகாரகன், இப்படி சொல்லலாம். பூமி, நிலம், வீடு, விவசாயம், அக்ரிகல்ச்சர், நிலத்தடி நீர், நெடுஞ்சாலை, கட்டுமானங்கள், காவல்துறை, உணவு, மருத்துவம், சகோதர வர்க்கம், இதெல்லாம் அவர் பார்த்துப்பார். உடன் பிறந்தவர்கள் இதெல்லாம். 4வது பார்த்தோம்னா புத பகவான். புதனுக்கு என்ன வேலைன்னா வித்தைக்காரகன். படிப்பு, உத்தியோகம், தொழில், வேலை வாய்ப்பு, இது புதனால தான். அதனால தான் பொன் கிடைத்தாலும் கிடைத்தும் புதன் கிடைக்காதும்பாங்க. பேர்பட்ட நவகிரகங்களில் மிகவும் முக்கியமான தெய்வத்தில் ஒருத்தர் புதன். அப்புறம் பார்த்தோம்னா குரு பகவான். குரு பகவானுக்கு மட்டும் இந்த கிரகங்களுக்கெல்லாம் இல்லாத சிறப்பு ஒன்று உண்டு. ஏன்னா குரு பார்க்க கோடி நன்மை அப்படிம்பாங்க. குரு பகவான் மட்டும் பார்த்தாலே போருமா, இங்கே இருக்கணுங்கிறதே இல்லை. மற்றவங்க இந்த இடத்துல இருந்தால் தான் சிறப்பு. குரு பார்க்க கோடி நன்மை. அப்போ திருமண பலன், திருமணமாகிறது, வம்ச விருத்தி ஏற்படுது, பொன் பொருள், ஆடை, ஆபரணங்கள், வஸ்திரங்கள், நகைகள், இல்வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தையும் தரக்கூடியவர் குரு பகவான். அதனால தான் ஒரு திருமணம் பண்ணுறோம்னா குரு பலன் வந்துருச்சான்னு பார்ப்பாங்க. அந்த குரு பலன் அப்படிங்கிறது குரு எந்தெந்த இடத்த பார்ப்பார்? அவர் உட்கார்ந்த இடத்துல வந்து 2ஆம் இடம், 5ஆம் இடம், 7ஆம் இடம், 9ஆம் இடம், 11ஆம் இடம், இங்கெல்லாம் குரு பார்வை. ஸோ இந்த இடத்துல குரு பகவான் இருந்தார் அப்படின்னா நமக்கு பார்வைப்பட்டதுனாலும் அந்த குரு பலன் கிடைக்கும். குருவனுடைய அனுகிரகத்தால் நான் சொன்ன திருமணம், குழந்தை பாக்கியம், சொத்து பத்துக்கள், உத்தியோகங்கள், ஆடை ஆபரணங்கள், வஸ்திரங்கள், நகைகள், பொருளாதாரங்கள், இவையெல்லாம் குரு பகவானால் ஏற்படுறது. அடுத்தது சுக்கிர பகவான். சுக்கிர பகவான் அப்படிங்கிறதுனால் கலத்திரக்காரர்கள். திருமண வாழ்க்கை, கணவன் மனைவி உறவு, சந்தோஷங்கள், தாம்பத்தியம், பொருளாதாரங்கள், வங்கி, நிதி நிறுவனம், ஃபினான்ஸ், இதெல்லாம் சுக்கிரனுடைய வேலை. ஆபரணங்கள் இதெல்லாம். அப்புறம் சனி பகவான். சனி பகவானுக்கு என்ன வேலைன்னா ஒரே வேலை தான், ஆயுளை எடுக்கிறது. ஆயுள்காரகன். அதனால தான் சனிக்கெல்லாம் பயந்துக்கிறது. 2.5 வருஷம் இருக்கிறதே அதிகம். அவர் தான் 7.5 சனி, அஷ்டமச்சனி, அர்த்தாஷ்டமச்சனி, இப்படி விரயச்சனி, கண்டகச்சனி, காரகச்சனி, மாரகச்சனி, ஜென்மச்சனி, வாக்குச்சனி, வாகனச்சனி, பாதச்சனி, நிறைய இருக்குது. அப்போது சனி இந்தந்த இடத்துல இருக்கும் பொழுது இந்த மாதிரி பிரச்சனைகளை கொடுக்குறார். சனி ஆயுளை கொடுக்கக்கூடியவர். ஆயுளுக்கு காரணம் அவர் தான், உடல் நலத்திற்கு. அப்போ அவர் வந்து அதனுடைய வேலையை பார்க்குறார். ராகு யோகக்காரகன். யோகத்தை, திடீர் யோகத்தை கொடுப்பவன் ராகு. கேது மோட்சக்காரகன். இறை வழிபாடு, ஆன்மீகம், தியானம், தவம், யோகம், ஜபம், இந்த மாதிரி மோட்சத்தை கொடுக்குறது கேது. எதுக்காக சொல்கிறேன்னா ஒவ்வொரு கிரகங்களுக்கும் ஒவ்வொரு வேலைகள் உண்டு. அதில் மிகவும் முக்கியமான தெய்வம் அப்படிங்கிறது, எளிமையான தெய்வம் குரு பகவான். குரு அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருளை போக்குபவன் அர்த்தம். நமக்கு இருக்கக்கூடிய அறியாமை அப்படிங்கிற இருளை போக்குவன் தான் குரு. அதனால தான் வாத்தியார, டீச்சர் எல்லாம் குருன்னு சொல்கிறோம். நமக்கு தெரியாத சொல்லிக் கொடுத்து நமக்கு அறியாமை அப்படிங்கிற இருளை போக்கி ஞானத்தை உபதேசிக்கிறார். அதுதான் குரு. இப்போ நவகிரகங்களில் இருக்கக்கூடிய குருவுக்கு என்ன வேலைன்னா நான் சொன்ன மாதிரி அனைத்து விதமான காரியங்களுக்கும் அவர் பார்வை இருந்தால் தான் அது படும், அந்த காரியம் நடக்கும். குரு பார்வை இருக்கா பாருங்கள், அப்போ அந்த சூப்பராக நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. எதுக்காக இருந்தாலுமே குரு அஷ்டமனமோ, குரு மூடமோ, குரு மறைவோ ஏற்பட்டிருந்தால் எந்த ஒரு நல்ல காரியமே நம்ம பண்ணுறதில்ல. குறிப்பாக ஒரு கும்பாபிஷேகம் பண்ணுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க, ஒரு கிரகப்பிரவேசம் பண்ணுறோம், வீட்டில் திருமணம் வைக்கிறோம் அப்படின்னா அன்றைய தினத்தினுடைய கட்டத்தை பார்ப்பாங்க. நம்ம ஜாதகம் அப்படிங்கிறதுலாம் 2வது. அன்றைய தினத்தினுடைய கட்டத்தில் குரு பகவான் 7-8 குரு மறைஞ்சிருக்காரா, 12 குரு மறைஞ்சிருக்காரா, குரு பார்வை இருக்கா நம்ம வைக்கிற லக்னத்திற்கு, இப்படியெல்லாம் குருவை வைத்துத்தான் அனைத்து காரியங்களுமே தீர்மானிக்கப்படுகிறது. குருவில்லா வித்தை பால். குருவில்லைன்னா அந்த கல்வி பால். குருவில்லாத ஒரு சுப நிகழ்ச்சி அப்படிங்கிறது பாலாக போயிடும். இப்போ அதனால தான் 9 குரு. குருவை பற்றி ஏன்னா நவகிரகத்தில் குரு மட்டும்தான் எல்லாருடைய நட்பு, எல்லா நட்பு கிரகமாக வச்சுருப்பார். மிகவும் சக்தி வாய்ந்த கிரகம், நன்மைகளை மட்டுமே செய்யக்கூடிய கிரகம் குரு. அப்பேற்பட்ட அந்த குரு பகவானை பற்றி சொல்லிடுமோனா நிறையா சொல்லலாம். அவருக்கு பிடித்த வண்ணம் மஞ்சள் கலர். அவருடைய திசை வடக்கு. அதனால தான் வடக்கு வாசல் வீடு வச்சு கட்டுறது குபேரனுடைய திசை. இப்போது அந்த குரு பகவானுக்கு பிடித்த புஷ்பம் முல்லை மலர், சுண்டல் கடலை, இதெல்லாம் அவரை திருப்தி பண்ணுறதுக்காக நம்ம இந்த பொருட்களை எல்லாம் இந்த குரு தோஷம் உள்ளவர்கள் குருவாரம்னு சொல்லக்கூடிய வியாழக்கிழமை தோறும் ஆலயத்திற்கு சென்று இதெல்லாம் சமர்ப்பித்து நம்ம குரு பகவானை வழிபட்டு வருகிறோம். அப்போது ஒரு இடத்துல வந்து குரு பகவான் அப்படிங்கிற பார்வைப்பட்டால் அந்த இடம் மிகவும் மோசமாக இடமாக இருந்தாலும் அந்த இடம் சுபிட்சம் பெறும் அப்படிங்கிறது மிகச்சிறப்பு. நிறைய சொல்லிகிட்டே போகலாம் குரு பகவானை பற்றி சொன்னால். அப்பேற்பட்ட இந்த குரு வக்ரம் அப்படிங்கிறத நடக்குது. அதாவது ஒரு குருவனுடைய ஒரு ராசியில் தங்கக்கூடிய நேரம், காலம் அப்படின்னு பார்த்தோம்னா 1 ஆண்டு காலம். அந்த 1 ஆண்டு காலத்தில் நேராக நேர்பார்வை, நேர்கொண்ட பார்வையாக இருக்கிறதுங்கிறது வேறு. பட் ஆனால் வக்ர பார்வை, வக்ரகதிங்கும்போது திரும்பி நின்று பார்க்குறார். அப்போ பலாபலன்கள் மாறுபடும், வேறுபடும். அந்த வக்ரம் எப்போ ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா
10/10/2024 வியாழக்கிழமை என்றைக்கு ஆரம்பிக்குது இந்த வக்கரம் அப்படிங்கிறது. அப்புறம் என்றைக்கு முடியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3/2/2025 அன்றைய தினம் நிறைவு பெறுது வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம். இந்த 3 மாத காலங்களில் 116 தினங்களில் இந்த 12 ராசிகளுக்கும் என்னென்ன நன்மை அப்படிங்கிறத பார்க்குறோம். அன்பார்ந்த எங்களுடைய அவிட்டம், சதயம், பூரட்டாதி ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த கும்பராசி நேயர்களுக்கு வக்கரகதி பலன்கள் அப்படிங்கிற தலைப்பு. வக்கரத்தில் நன்மை மட்டும் செய்யக்கூடிய கிரகம்னு பார்த்தோம்னா குரு பகவான் ஒன்று தான். அதனால தான் குருக்கு அவ்வளவு மரியாதை. குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு குருவை பற்றி நிறையா சொல்லலாம். நன்மைகளை மட்டுமே தன்னிடத்தில் கொண்டவர் குரு. இருளை போக்கி நன்மையை வழங்கக்கூடியவர் குரு பகவான். அவர் இடையூறு பண்ணக்கூடிய காலம் இது கும்பராசிக்கு பொதுவாக. 4ஆம் இடம் அர்த்தாஷ்டமத்தில் இடமாற்றம், வேலை மாற்றம், துன்பம், துயரம், அலைச்சல், வேதனை, சங்கடங்கள், மன உளைச்சல், இழப்புக்கள் இதெல்லாம் கொடுத்துட்டு இருக்கிறவர் வக்கரகதி வந்தால் என்ன ஆகும் அப்படியே திரும்பி நின்று அதீதமாக வாரி வழங்குவார். அந்த பக்கம் இருந்து கெடுத்துன்றவர் இந்த பக்கம் திரும்பி பார்த்தாருன்னா அவர் பார்வைப்பட்டுச்சுன்னா என்னென்ன விஷயத்தில் பிரச்சனைகள் இருந்ததோ அந்தந்த விஷயத்திலிருந்து அப்படியே அதுக்கு எதிர்மாறான காரியத்தை நடக்கும். அதான் வக்கர பலன்கள். அப்போது கும்பராசியான நமக்கு 10/10/2024 முதல் 3/2/2025 வரைக்கும் இந்த வக்கரகதி 116 தினங்கள் என்னென்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, முதல்ல இருக்கிறதுக்கு இடம். நிறைய பேருக்கு அது ஒரு பிரச்சனை. ஏன்னா இப்போ ஜென்மச்சனி நடக்குது உங்களுக்கு. சனி பகவான் ஒரு பக்கம் வாட்டி வதைத்து கொண்டிருக்கிறார். ஜென்மச்சனின்னா உயிர் ஒன்று தான் இருக்கும், அது எல்லா கஷ்டமும் படணும். அந்த மாதிரி சகலத்திலையும் போட்டு புழிஞ்சு எடுத்துட்டு இருப்பார் சனி பகவான். குருவும் அப்படி தான் இருக்கார். ஆனால் வக்கரமானால் இது எல்லாத்தையும் அவர் கண்ட்ரோலில் கொண்டு வந்துடுவார். அப்போது குரு பகவான் அப்படிங்கிறவர் வக்கரமாகும் பொழுது நமக்கு நன்மைகள் இருப்பிடத்தை சரி செய்து கொடுப்பார். ஸ்தான தோஷம் நிவாரணம். முறையான ஒரு இடம் வாங்குவோம், அதில் வீடு கட்டுவோம். இடம் வாங்கி நிலம் வாங்கி வீடு கட்டி கிரகப்பிரவேசம் அப்படிங்கிறது பண்ணக்கூடிய அமைப்பை கொடுக்குறார். முதல்ல ஸ்தானத்திற்கு உத்தரவாதம், இருப்பிடத்தை சரி செய்து கொடுக்குறார். அசையாத சொத்துக்கள் அது போக முதல்ல இருந்துன்னே அந்த வீட்டில் இருந்துன்னே அசையாத சொத்துக்கள் இன்னும் 4 இடம் வாங்கி போடுறது, வீடாக வாங்கி போடுறது, பத்திரமா வாங்கி வைக்கிறது, நகைகள் வாங்கி பண்ணுறது, இதெல்லாம் பண்ணுவார். இவ்வளோ நாளாக இருந்து வந்த திருமண பேதம், கணவன் மனைவி பிரிவு அப்படிங்கிறது உண்டாயிருக்கும். அந்த பேதத்தை நிவர்த்தி பண்ணி கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்யம், ஒற்றுமை, கருத்து வேறுபாடுகள் இருந்தால் அதெல்லாம் நிவர்த்தி செய்தல், மன மகிழ்ச்சிகரமான ஒரு வாழ்க்கையை கொடுப்பார். ஏற்படுத்திட்டார்னா மீண்டும் பிரியாது. என்ன 116 நாள் தான் அப்படி இருக்குமா, அப்புறம் பிரச்சனையான்னு கேட்கலாம். அப்படி கிடையாது. ஒரு காயத்துக்கு மருந்து போட்டு அது ஆறிடுச்சுன்னா மீண்டும் அந்த காயம் அந்த இடத்துல வராது. அந்த மாதிரி தான் இருக்கிற பிரச்சனையை இந்த வக்கரகதியில் நிவர்த்தி பண்ணிக்கலாம். அதே மாதிரி பொருளாதார அமைப்பு அப்படிங்கிறதும் சிறப்பு. வருமானங்கள் அதிகரிக்கும், செய்கிற தொழிலில் லாபங்கள் பெருகும், புதிய தொழில்கள் துவங்கலாம், புதிய முயற்சிகளில் ஈடுபடலாம், புதிய வேலைக்கு போகலாம். கண்டிப்பாக அரசு வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு உண்டு. யாருக்கு? சதயம், புரட்டாதி, அவிட்டம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கும்பராசியாக இருக்கணும். அப்போ மிகச்சிறப்பு. அரசாங்க வேலை, அரசாங்க பாராட்டு, ராஜமரியாதை, ராஜயோகம் இதெல்லாம் ஏற்படும். அதே மாதிரி திடீர் யோகம், அதிர்ஷ்டம், லாட்டரி சீட்டு வாங்குற மாதிரி திடீர் யோகங்கள், அதிர்ஷ்டங்கள், கீர்த்தி, புகழ் இதெல்லாம் ஏற்படும். வெளியூர் பிரயாணங்கள், வெளிநாட்டு பிரயாணங்கள் நன்மையை தரும். வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கும் யோகங்கள், அங்கே லாட்ரி இந்த மாதிரிலாம் இருந்தால் வாங்கலாம், யோகங்கள் உண்டாகும். சரி, முழுமையாக நம்ம சொந்த ஜாதகம் பார்க்கணும், அதையே பார்த்துட்டு முடிவு பண்ணணும். உடன் பிறந்தவர்கள் மூலம் இருந்து வந்த தொல்லைகள் விலகும். உடன் பிறந்தவர்களால் ஏற்பட்ட கஷ்ட நஷ்டங்கள் விலகும். சகோதர சகோதரிகள் அனுகூலமாக இருப்பார்கள். மெயின் பாயிண்ட். ஏன்னா ஜென்மச்சனி அப்படின்னா அதில் பிரச்சனை கொடுக்கும். சண்டை சச்சரவு, குடும்ப பிரிவு, தேவையில்லாத வம்பு வழக்குகள், வாக்குவாதங்கள், வியாஜ்யங்கள் இப்படிலாம் இருக்கும். அதெல்லாம் நிவர்த்தியாகும். புதிய வாகனங்கள் வாங்கலாம். பொதுவாக வாகன தொழில் பண்ணுறவங்க, ஓட்டுநர்கள், நடத்துனர்கள், மணிமனை வைத்து நடத்தக்கூடியவர்கள், மெக்கானிக் ஷாப் வச்சுருக்கிறவங்க, ஆட்டோமொபைல்ஸ் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள், அதே மாதிரி வாகன பழுது நீக்கும் மையம் வைத்திருக்கிறவர்கள், வாகன சம்பந்தமாக என்ன தொழில் செய்தாலும் அது இந்த காலகட்டத்தில் பல மடங்கு நமக்கு நன்மையை கொடுக்கும் கும்பராசிக்காரர்களுக்கு. சரிங்களா? பேச்சின் மூலம் பல காரியங்களை சாதிக்கலாம். சனி இருக்கிறதால மிகச்சிறப்பு. இருந்து வந்த உடல் உபாதைகள், கண்டிப்பாக உடல் உபாதை இருக்கும் கும்பராசிக்கு ஜென்மச்சனிங்கிறதுனால. அவை கண்டிப்பாக நிவர்த்தியாகும். மருத்துவ செலவுகள் படிப்படியாக குறையும். குடும்பத்தில் எல்லாத்துக்குமே குறையும், உங்களுக்கு மட்டும் இல்லை. குடும்பத்தில் மொத்தமாக மாதமானால் எல்லாருக்கும் மாத்திரை வாங்குகிறோம், 5,000 20,000 மருந்து மாத்திரைக்கே போயிடுதுங்க. இப்படியெல்லாம் ஜாதகம் பார்க்க வரணும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அமைப்புகள் நிவர்த்தியாகும். உங்களுடைய பேச்சிற்கு மரியாதை இருக்கும். தொட்டது தொடங்கும், கேட்டது கிடைக்கும், நினைத்தது நடக்கும். குறிப்பாக சொல்ல போனோம்னா வங்கி, நிதி நிறுவனம், ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட், குடுக்கல் வாங்கல் பிஸ்னஸ், விமானம், கப்பல் இந்த மாதிரி துறையில் பணியாற்றக்கூடிய, ஏன்னா அந்நிய தேசத்திற்கு பயங்கர உதவி பண்ணுவார். இப்போ விமானத்துறையில் வேலை செய்யக்கூடியவர்கள், பணியாளர்கள் முதற்கொண்டு ஏர்போர்ட் ஸ்டாஃப்ஸ்லேருந்து விமானம் பைலட் வரைக்கும், விமான நிறுவனம் வரைக்கும், நிறுவனர்கள் வரைக்குமே நன்மைகள் நடக்கும். அதே மாதிரி தான் கப்பலும், சமுத்திரத்தில் வேலை செய்கிறவங்க, படகு, கப்பல், மீனவர்கள், இவங்களுக்கு எல்லாமே மிகச்சிறப்பான யோகம். பல கஷ்டங்கள் பட்டு இருப்பாங்க. ஜலத்தில் வேலை செய்கிறவங்க, தண்ணியில், ஏன்னா 12ஆம் இடம் மீனத்துக்கு, 12ஆம் இடம் கும்பம், விரயஸ்தானத்தில் சனி. இந்த மீனவர்கள்லாம் பாவம், இந்த படகுல போகிறவங்க இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மிகச்சிறந்த ஒரு
சிரமத்தில் இருக்கக்கூடிய காலம் இது. பட் ஆனால் இந்த வக்கரகதி பலன்கள் அப்படிங்கிறது அவங்களுக்கு பயங்கரமான யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பை கொடுக்குது. அதனால் இவங்களுக்கெல்லாம், நான் சொன்ன தொழிலை செய்யக்கூடியவர்களுக்கெல்லாம் இந்த வக்கரகதி பலன்கள் அப்படிங்கிறது மிகச் சிறப்பானது, ஒரு நன்மையை தரக்கூடிய விதமாக தான் இந்த வக்கரகதி பலன்கள் அமையுது. எனவே நமது கும்பராசி நேயர்கள் இந்த வக்கரகதி பலன்கள் பொதுவாக எடுத்துட்டா ஒரு 99% கும்பராசிக்கு தரார். நல்லா தெரிஞ்சுக்கணும். 100ல் 99. ஆனால் பட் 0ல் இருக்கீங்க இந்த சனியினால். இந்த 99ஐயும் நம்ம அனுபவிக்கணும்னா நமக்கு அந்த அருகதை இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். எப்படி பார்க்குறது அப்படின்னா, நம்ம சொந்த ஜாதகத்தில் குரு பகவான் எங்கே இருக்கார் அப்படிங்கிறத முதல்ல பார்க்கணும். அது போக தற்சமயம் நடக்கக்கூடிய இந்த தசா புத்திங்கிறது எப்படி இருக்குங்கிறது பார்க்கணும். இப்போ அதுக்கு என்ன பண்ணணும், சொந்த ஜாதகத்தை ஒரு தடவை நம்ம கண்டிப்பாக பார்க்கணும். சொந்த ஜாதகத்தை பார்க்கும் பொழுது நம்ம இதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். நம்ம இந்த வக்கரகதி பலனையும் அனுபவிக்கலாம், அதுலேயும் குரு நல்லா இருக்கார், தசா புத்தி நல்லா இருக்குது, இந்த காலகட்டத்தை விட்டால் நமக்கு நேரம் இல்லை, இதை பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு உற்சாலித்தனமாக பயன்படுத்திக்கலாம். எனவே கும்பராசினியர்கள் அவசியம் இந்த பதிவில் நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இந்த ஸ்க்ராலிங்கில் எங்களுடைய நம்பர் அதில் வரும். அந்த நம்பருக்கு நீங்கள் தாராளமாக தொடர்பு கொண்டு சொந்த ஜாதகத்தை ஒரு தடவை பார்த்துட்டு முழு பலாபலன்களையும் தெரிந்து கொண்டு இந்த குரு வக்கர பலாபலன்களை முழுதாக அனுபவித்து சகல நன்மைகளையும் பெற்று வாழ்வாங்கு வாழ எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தனை செய்து ஆசீர்வதித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.